இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தா சீடைக்காய் செய்ய போறோம். சீடைக்காய்க்கு தேவையான வெல்லத்தை வந்து இப்ப நான் இடிச்சுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நச்சா போதுமா இன்னும் நக்கணுமா? இல்ல போதும். இது வந்து நம்ம பாவு காய்ச்சுவோம்ல, ஓகே, பாவு காய்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காய்ச்சறனால அது அப்படியே உருகிரும். லைட்டா தண்ணியை மட்டும் தொளிச்சு விட்டா ஓகே ஓகே, இந்த அளவுக்கு போதும். ஏலக்காய் நச்சு இப்பயே போட்டுருணுமா? ஏலக்காய் வந்து இப்ப பாவு காய்ச்சறோம்ல, அந்த பாவுலே போட்டா நல்லா இருக்கும். அந்த உள்ள இருக்குல்ல ஏலக்காவுடைய விதை, ஆமா, அதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸா அடிச்சுக்கணும். சரி, போட்டு போட்டு. ஏலக்காய் வாசமே தனி வாசம் தான். நீ இடிக்கிற இடியில கல்ல உடஞ்சிடும் போலயே, பார்த்து இடிமா. நல்லா இடிச்சா தானே இடிபடும். ஏலக்காயை அப்படியே முழுசா போடுவீங்களா? இல்ல இல்ல, சவுண்டு பழமா கேக்குது. சவுண்ட் அப்படிதான் கேட்கும். அது மட்டும் கல்லு ரெண்டா போயிடாம. சீடைக்காய்க்கு பச்சரிசி மாவு எடுத்து பச்சரிசி மாவு வதக்குறேன். பச்சரிசி மாவு வந்து இப்ப நான் கழுவி காய வச்சு மிஷின்ல அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அரைக்கல, நான் அரைச்சிருந்தா அரைச்சிட்டு அதை காட்டியிருப்பேன். சரி, அதனால இப்ப மாவை எடுத்து வந்து இப்ப என்ன செய்யணும்னாலும் சரி மாவு வறுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மாவு வறுக்கிறதுனால. பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளத்தை வந்து பால் காய்ச்ச போறோம். கொட்டிட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கிறணும். தண்ணி ஊத்தினா தானே அந்த பாவுக்கு ரெடி ஆகும். இல்ல நிறைய தண்ணி ஊத்திடக்கூடாது. நிறைய இல்ல இல்ல, மாவுக்கு ஏத்த மாதிரி, மாவுக்கு ஏத்த அளவுக்கு. இப்ப மாவு கொஞ்சமா தான் கொஞ்சம் மாத்திர வேண்டியது. நிறைய இருந்தா நிறைய வச்சுக்கோங்க. இந்த அளவு போதும், எல்லாமே உருகி மெர்ஜ் ஆயிரும். ஆமா, இப்ப இதை வந்து பாவு காய்ச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன கல் இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி சக்கைகள், இந்த கரும்பு சக்கைகள்லாம் இருக்கும், அதனால கருப்பா இருக்கும். வடிகட்ட முடியுமா? பாவு கெட்டியா இருக்குமே. பாவு கெட்டியாலாம் இருக்காது, தனியா தானே இருக்கும். இல்ல இல்ல, கொஞ்சம் கெட்டியா தானே இருக்கும். நல்லா ஒரு வடிகட்டி இருக்கு, அந்த சில்வர்ல இருக்கு. சரி, அந்த வடிகட்டில முடியும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி சரி சரி, அதனால கல் இருந்தா சீரக்காய் சாப்பிடையில ஆமா கடுக்கடுக்குன்னு இருக்கும். கடுக்கடுக்குன்னு இருக்கும், பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஓகே. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு, அதாவது மெர்ஜ் ஆயிருச்சு, உருகி மெர்ஜ் ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த மாவோட இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடணுமா? சரி சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமா கிட்டிக்கிட்டே இருக்கணும். இல்ல இல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு போடுறதுன்னா அதிர்ஷ்டத்தை அப்படி போடணும். இது மொத்தம் அப்படியே தூக்கி ஊற்றி வேண்டியது, ஊற்றிட்டு கலரிட வேண்டியது. கரெக்டா இருக்குமா அளவு? ரெண்டு மெரிச்சாக இருக்கு, கரெக்டா இருக்கும். நம்ம தண்ணி கம்மியா கரெக்டா வச்சுப்போங்க. ஏன்னா சில நேரங்கள்ல பத்தாம போகுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இல்ல, இப்போ வந்து மாவுல வந்து அந்த வெள்ளை பாவை சேர்த்துக்கலாம். சூடா இருக்கும், அதனால பெரிய கையில நம்ம இது பண்ண முடியாது. அதாவது தண்ணி சூட விட இது கூடத்தே இருக்கும், விட அதிகமா கை அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, சூடு ரொம்ப அதிகமாவே இருக்கும், கவனமா அது இருக்கணும். ஆமா, அதாவது லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே பாவு கெட்டியாயிருக்கும். பாவு அப்படியே கெட்டியாகி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஆயிடும் பாவு. வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சணும்ல, அப்ப வந்து லைட்டா உப்பு சேர்த்துக்கிறோம். நான் வந்து சேர்க்கல அதுல. சரி, அதனால இப்ப நான் தனியா சேர்த்து மறந்துட்டேன். அப்பயே சேர்க்கணும்ல, அதனால ஆமா அப்பயே சேர்த்துக்கணும். சரி ஓகே, சரி நான் மறந்துட்டேன், அதனால ஓகே. இப்ப கரெக்டா மிக்ஸ் ஆகுமா? ஆமா, இப்ப லைட்டா வந்து சுடுதண்ணில போட்டு தொளிச்சுக்கிட்டாலும் சரி, சுடுதண்ணில தண்ணியில போட்டு தொளிச்சிட்டோம்னா கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு தொளிச்சு விட்டு கிண்டிக்கலாம். அது கொஞ்சம் இப்ப வந்து வெள்ளைப்பாகு ஊத்துறோம்ல, அதனால கொஞ்சம் சூடாத்தே இருக்கு. ஓகே, ரொம்ப சூடு இல்லாம லைட்டா கை பதத்துக்கு, நம்ம கை பொறுக்க முடியும்ன்ற பதத்துக்கு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இது பண்ணி கையில பிசைஞ்சுக்க வேண்டியது. லைட்டா சூடாத்தே இருக்கும், நம்ம பாட்டில கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. பண்ணா மட்டும்தான் அந்த மாவு சேர்ந்து எல்லாம் அந்த வெள்ளத்தை எல்லாம் அந்த மாவுல சேர்ந்து வரும் வெள்ளம். இல்லைன்னா கொஞ்சம் இதா இருக்கும் மாதிரி இருக்கும், தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கும்ல, ஒண்ணு வெள்ளையாவும் கொஞ்சம் இனிப்பு இருக்க மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா வந்து நம்ம கையில சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து அந்த வெள்ளம் காய்ச்சையில நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறோம். அது பத்தலைன்னா லைட்டா சுடு தண்ணி அதிலே அந்த பாத்திரத்திலே சுடு தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊத்திக்கலாம். நம்ம அதாவது இந்த பதத்துல வரணும், சீரக்காய் உருட்டுறதுக்கு இந்த பதத்துல கொண்டு வந்துட்டு பத்தலைன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பத்தாம இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாமே கரெக்டா வர முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்திக்கலாம். சுடு தண்ணியை காய வச்சு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சரி சரி, பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும், உருட்ட முடியாது ஒட்டும் கையில. அதனால இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
சரி சரி சரி. இப்போ வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? இந்த மாதிரி உருண்டை பதத்தில் வரணுமா? ஆமாம். அதாவது இந்த மாதிரி மொத்தமாக உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையா நல்லா பாருங்க, தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை. சரி சரி. பதம் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த பதத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம இப்படி எடுத்து இப்படி உருட்ட முடியும். இப்படி தான் உருட்டணும். சரி சரி சரி. விரிசல் இல்லாமல் வரணும். விரிசல் இல்லாமல் வரணும். இப்போ இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். எள்ளு சேர்த்துக்கலாம். என்கிட்ட எள்ளு இல்லை, இல்லாதனால நான் அப்படியே செய்கிறேன். சரி, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம்ல எனக்கு கொஞ்சம்? ஓகே, நானும் வர்றேன். உருட்டுறதுல இறங்கிடுவோமா? ஓகே. உருட்டையில விரிசல் இருக்காது, ஆனா அங்க எண்ணெயில போட்டு எடுக்கையில கொஞ்சம் விரிசலா இருக்கும். அது எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் தேங்க கூடாது, லைட்டா விரிசல் இருந்தா பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கும். நான் சொல்ல அதோட பக்குவத்தை நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி உருட்டுறது நீங்க பெருசா உருட்டிட கூடாது, பாத்துக்கோங்க. சைஸ் நான் அளவா சொல்றேன், கரெக்டா செய்யணும். அது வேறயா? ஆமா, அது வேறயா இல்ல, கொஞ்சம் பெருசா விட்டுனா நல்லா இருக்காதா? இப்படிங்க. இது என்ன குலோப் ஜாம் செய்றீங்களா? இப்போ வந்து நிறைய உருட்டியாச்சு, நம்மளும் போய் ஜாயின் பண்ண போறோம் உருட்டுறதுக்கு. வரவாசிதா? ஏன் வர்றீங்க? பார்த்துக்கிட்டே இருங்க. நான் கேமராமேன். பெரிய கேமராமேனு. கேமரா ஸ்டாண்ட் வச்சுட்டு வந்தோம்ல, அது என்ன கேமரா எடுக்க மாட்டேன் நான் சொல்லுது. வந்துட்டேன். ஓகே, வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ணலாம் நினைச்சிருக்கீங்க? ரெண்டு உருண்டே வாயில எடுத்து போட்டுக்கலாம்னு தோணுது. அது மட்டும் தானே எப்பவுமே செய்வீங்க. சரி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கையெல்லாம் கழுவிட்டு இருந்தீங்களா? கையை கழுவிட்டு உருண்டை ஓட்டுறதை காட்டுங்க. ஏன் உருண்டை இப்படி வருது, உங்க உருண்டை மட்டும் ஏன் அப்படி வருது? கூடிய சீக்கிரம் பாரு. பார்க்கலாமே, ஒரு உருண்டை உருட்டி வச்சுறீங்களான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாப்பமா? பாப்பமா? உருண்டை உருட்டிட்டோம்னா பார்க்கலாம். அந்த உருண்டை உங்களுக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம். எங்க எப்படி உள்ளங்கையில வச்சு உருட்டினா வரமாட்டேங்குது. ஏன்? இப்ப நான் உள்ளங்கை தானே உருட்டுறேன். இப்படி வச்சு உருட்டுவாங்களா யாரு உருண்டை? நான் உருட்டி இருக்கேன். அது எதுக்குன்னா புரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு உருட்டுறதோ, அது உள்ளங்கையில வச்சு உருட்டுறது. இந்த நானே உள்ளங்கையில வச்சு உருட்டுறேன். நல்லாதான் இருந்திருக்கு. என்ன கோளாறா இருக்கா உருண்டை? கொஞ்சம் ஃபோர்ஸ் அமுக்குன்னா நொறுங்கி போயிடுது. அதுக்கு வந்து அனுபவம் வேணும். என்ன காய வச்சிருக்கோம். சரி, இப்போ நல்லா காஞ்சோன்னே கொதிக்கணும். ஆமா, நல்லா இல்லை, நல்லா காஞ்சி ஒரு பக்கத்துல வரணும். ஓகே. வந்தோடனே இந்த சீரக்காய் உருட்டினதெல்லாம் அதில் போட்டு. சரி, இது வந்து பொன்னிறமா வரணும். ஓகே ஓகே. பொன்னிறமா வந்தோன்னே எடுக்க வேண்டியது, எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது. ஓகே, ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் போடேன். என்ன காஞ்சிருச்சா? என்ன காஞ்சிருச்சு. சரி, ஓகே. கையை விட்டு பார்க்கலாமா? கையை விட்டு பார்த்தா தான் என்ன காஞ்சிருச்சான்னு தெரியும். சீரக்காயை போடுறோம். இப்போ எண்ணெய் காய வச்சு பலகாரம் சுடுறோம்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். என்னன்னு கேட்பீங்க, நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இதுவும் இல்லை, எந்த பலகாரம் சுட்டாலும் சரி கொஞ்சம் பார்த்து செய்யணும். எண்ணெய் பலகாரம் மட்டும் இப்படி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ வடசட்டி இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கிறது அப்படியே கவரும். நம்ம வந்து ஆமாம், கவனமாக தான் செய்யணும். இப்போ உட்காந்து செய்யறாங்க பிரச்சனை இல்லை. நின்று வந்து கையில் பிடிச்சிட்டு தான் எப்பயுமே இது பண்ணணும். கிண்டுறதா அப்படி கிண்டணும். ஆமா, கையில பிடிச்சிக்கிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இப்ப வெடிச்சிருக்கு பாருங்க, நம்ம மாவு வெடிக்கல உருட்டையில, இப்ப லைட்டா வெடிச்சிருக்கு. இது வந்து எப்படி வரணும் செய்தா? பொன்னிறமா வரணுமா? ஆமா, பொன்னிறமா வரணும். இப்ப எண்ணெயில போடையில அந்த முறையா வரும். இந்த முறையெல்லாம் இல்லாம இருந்துட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓ, முறை குறைஞ்சிடணும். இப்ப முதல்ல முசுன்னு இருந்துச்சா? ஆமா ஆமா. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அப்பதான் வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அந்த நேரத்துக்கு வந்துருச்சா? ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். இப்ப ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா எப்படி? டார்க்கா இருந்துச்சுன்னா ரொம்ப கடுக்குன்னு இருக்குமா? ஆமா, ரொம்ப முருகலா விட்டுறக்கூடாது. அது பேர் முருகல்னு சொல்லுவாங்க. முருகலா ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்குறேன். ரொம்ப கடினமா இருக்கும். கடினமா இருக்கு, கடிக்க முடியாது. கடுக்கடுக்குன்னு இருக்கும். குழந்தைங்கள்லாம் கடிக்க முடியாது. பக்குவமா எடுக்கணும். கொஞ்சம் பொன்னிறத்திலே இறக்கிடணும், வெளியில எடுத்துடணும். இப்போ எங்க வீட்டுல வயசான பாட்டி இருக்கா, அதனால என்ன பண்ணுவீங்க, இந்த இப்போ வேகாம இருக்குல்ல, இப்படி எடுத்தோம்னா சவக்கு சவக்கு இருக்கும். சரி சரி. அதனால நான் அப்படியே எடுத்துருவேன்.
பாருங்க என்ன பாருங்க, சவக்குன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் கடினமாகவும் இருக்கக்கூடாது, கூடாது, கரெக்டான பக்குவத்துல இருக்கணும். அந்த மாதிரி பொன்னிறமா எடுத்துடணும். முறிஞ்சு போனாலும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க எண்ணெய் நிறைய இருந்துச்சா, இப்ப பாருங்க சுத்தமா அந்த முறை சுத்தமா இல்ல அப்பனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். ஆமா, அதுக்கு வடிகிறது இருக்கா? ஆமா, குண்டா, அது வடிகிறதுக்கு உண்டான குண்டா இருக்கு, அதுல போட்டு வச்சுக்கிட்டா நல்லா வடிஞ்சிரும். அப்புறம் பொறுமையா எடுத்துக்கலாம். இது என்ன பிடிக்காது, சீரகம் வந்து அவ்வளவா பிடிக்காது. சரி சரி. இதுவே கொஞ்சம் கருப்பா இருக்கே, கொஞ்சம் இதே கரெக்டான பதம். இது கரெக்டான பதமா? கொஞ்சம் கருப்பாத்தே இருக்குமா? இதுக்கு மேல கருப்பாயிடக்கூடாது. ஓகே ஓகே. ரொம்ப டார்க்கா இருக்க கூடாது, கிரே கலர். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கா உங்களுக்கு கருப்பா இருக்க மாதிரி. சரி சரி சரி. இதே நீங்க வெளியில வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டான நிறம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே.